ஓசூரில் 3699 கோடிகள் டாடா எலக்ட்ரானிக் செல்போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகமங்கலம் பகுதியில் 500 ஏக்கர் பரப்பளவில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. செல்போன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் இந்த தொழிற்சாலையில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் 30,000 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிற்சாலையில் 30,000 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே டாடா எலக்ட்ரானிக் செல்போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. ஏற்கனவே 1.49 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ள ஆலை மேலும் 5 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் தருமபுரி, ஓசூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து சுமார் 80 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 29ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 9,000 கோடியில் டாடா கார் தொழிற்சாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 3 சாதனைகளை படைத்துள்ளது. விராட் கோலி 27,000 ரன்களை குவித்தார். இந்திய அணி அதிவேகமாக 285 ரன்களை டெஸ்ட் போட்டியில் குவித்தது ஆகிய சாதனைகளை இன்று படைத்தது. இந்திய வங்கதேச அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாள் ஆட்டம் கான்பூரில் இன்று நடைபெற்றது. இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் வங்கதேச அணி 233 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் யசஸ்வி ஜெய்ஸ்வால், கேப்டன் ரோஹித் சர்மா ஆகியோரின் அதிரடி ஆட்டத்தால் 3 ஓவர்களில் 50 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து அதிரடியாக விளையாடி 10.1 ஓவர்களில் 100 ரன்களை கடந்தது. இதேபோல 34.4 ஓவர்களில் 285 ரன்களை குவித்து இந்திய அணி டிக்ளேர் செய்தது. இன்றைய போட்டியில் விராட் கோலி 47 ரன்களை குவித்து 27,000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் குறைவான ஓவர்களில் 285 ரன்களை அதிவேகமாக குவித்த அணி என்ற சாதனையை இந்திய அணி இன்று படைத்தது. இதன் மூலம் இந்திய அணி 52 ரன்கள் முதல் இன்னிங்ஸில் முன்னிலை பெற்றுள்ளது. வங்கதேச அணி 2வது இன்னிங்ஸில் இன்றைய ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 26 ரன்களை எடுத்துள்ளது. கடைசி நாள் ஆட்டம் நாளை நடைபெறுகிறது.